குருவாய் திருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. முருகன் திருவிழால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வரும் 14/4/2025 அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசு வருடம் பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் ரிஷபராசிக்கு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. இந்த விசுவாவசு வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. அதில் முக்கியமான பயிற்சி உங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக உங்களை பெருந்துன்பத்தில் துன்பத்தில் வீழ்த்தி கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே செயல்படுறது ரொம்ப மோசமான ஒரு சம்பவமாகும். ஜென்மவேளன் ராமர் வனத்திலே என்ற வார்த்தை முருகனூர்களால் ரிஷபராசிக்கு தான் அது பொருந்தும். ஏனென்றால் அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டு கடந்த ஓராண்டு காலமாக உங்களை பெரிய துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தார். அந்த பயிற்சி நடைபெறப் போகிறது. பின்னர் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது. சனி பயிற்சி இந்த வருடம் இல்லை. இந்த வருடமும் உங்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் நின்று கொண்டு தான் செயல்பட போகிறார். ரிஷபராசி அன்பர்களே, கலை உணர்வும் இரக்க சிந்தனையும் மேன்மையான உணர்வுகளும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் பெருந்துயரில் மாட்டிக்கொண்டீர்கள். என்ன நடந்தது என்றே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பெரும் பிரச்சனைகள் ஆழ்ந்து இருப்பீர்கள். அதிலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் படும் துன்பத்திற்கு அளவே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு குரு எல்லாருக்கும் நல்லவர் தான். ஆனால் ரிஷபராசிக்கு குரு அஷ்டமாதிபதி. 8க்குடைய குரு பகவான் உங்கள் ராசியிலே கடந்த ஓராண்டு சஞ்சாரம் செய்து கொண்டு சில பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார். அதைவிட மேலாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தொழிலில் நிறைய அன்பர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு நிறைய தன விரயங்களும் தன நஷ்டங்களும், சில அன்பர்களுக்கு திருட்டு போதல் போன்ற கொடிய பலன்கள் நடந்திருக்கும். பிறரால் ஏமாற்றப்படுதல் போன்ற கொடிய பலன்கள் ரிஷபராசிக்கு கடந்த ஓராண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் இப்போது மாறப்போகுது. உங்களுக்கு புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே 7ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்கிறது. செவ்வாய் கடந்த 40 நாட்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த 6 மாத காலமாக கடகத்தில் நீசமாவதும் பின்னர் வக்கரமாவதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் மிதுனத்தில் வருவதும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் செயல்பட்டு உங்களை ஒரு முடிவெடுக்க முடியாத அளவில் பெரிய குழப்பத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வரும் 7ஆம் தேதி மிதுனத்தை விட்டு கடகத்தில் நீசமாக போகிறார். 3ஆம் இடத்தில் வெற்றி சாரணத்தில் செவ்வாய் வரும் காலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 40 நாட்கள் உங்களுக்கு அபார தைரியம் வரும். சொத்து வாங்கு விற்க போன்ற பூமி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுக்கு வரும். பூமி லாபம் ஏற்படும். சகோதர உறவில் இருந்த பிணக்குகள் மாறும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் காலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 40 நாட்கள் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார். அந்த நேரத்தை ரொம்ப பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் நின்று கொண்டு பல லாபங்கள் தந்து கொண்டிருந்தார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து மனக்குழப்பத்தை தந்து கொண்டிருந்தார். இப்போது ராகு பின்னோக்கி வந்து 10ஆம் இடத்தில் சனியோடு சேரப்போகிறார். இது அவ்வளவு சிறப்பான சேர்க்கை இல்லை. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் ரொம்ப கவனம் தேவை. சனியும் ராகுவும் சேருவது அவ்வளவு சிறப்பானதில்லை. பிறரால் ஏமாற்றப்படாமல் இருக்க ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக இந்த பயிற்சியெல்லாம் விட உங்களுக்கு பெரும் ராஜயோகம் தரக்கூடிய பயிற்சி மே 11ஆம் தேதி. மே 11ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் வீடாகிய மிதுனத்துக்கு செல்ல போகிறார். இது உங்களுக்கு மாபெரும் யோகம். 2ஆம் இடத்திலிருந்து
2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் இதுவரைக்கு வாங்கி குவித்த கடன்களை எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய சக்தியை இறைவன் தருவார். அவர் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் வீட்டை அஷ்டமஸ்தானத்தை தனுசை பார்வையிடுவதால் ரிஷபராசிக்கு இதுவரை இருந்த அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள், தைரியமின்மை இவையெல்லாம் மாறி கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் கூட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குவார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் அங்கே இருக்கும் சனியும் ராகுவுக்கும் குரு பார்வை வருவதால் இதுவரை இருந்த இழப்பிலிருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய 2026 மார்ச் 6ஆம் தேதி வரும் சனி பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் சிரமமான காலம்தான். வரும் சனி பெயர்ச்சி உங்களுக்கு மாபெரும் யோகத்தை தரும். அதற்கு இன்னும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இருக்கிறது. அதுவரை பொறுமை காப்பு. என்ன இருந்தாலும் இப்போதைக்கு உங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நிம்மதி மூச்சு விட வேண்டிய காலம் வருகிறது. எனவே இதுவரை பொறுத்த நீங்கள் ரிஷபராசிக்கு அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது நல்லது. இந்த கோச்சார பலன் எல்லாருக்கும் ஒத்து வருமா என்றால் எல்லாருக்கும் ஒத்து வராது. நல்ல திசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் பெரிய அளவில் பாதிக்காது. கெட்ட திசாபுத்தி நடப்பவர்களுக்கு தான் இந்த கோச்சார பலனும் சேர்ந்து கெடுபலனை செய்யும். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மே 11க்கு மேல் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இதயத்தில் இருந்த கனத்த இதயத்தில் இருந்தவர்களெல்லாம் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியோடு செயல்பட வேண்டிய காலம் வருகிறது. எல்லா ராசிக்கும் அஷ்டமாதிபதி ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது இந்த கொடுமைகள் நடக்கும். இது உங்களுக்கு மட்டுமென்று சொல்ல முடியாது. ரிஷபராசிக்கு குரு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் காரணம் ஒரு ஆண்டு காலமாக சஞ்சாரம் செய்து முடித்து விட்டது. இனி 12 வருடம் கழித்து தான் அஷ்டமாதிபதி குரு உங்கள் ராசியை கிராஸ் பண்ணுவார். அதனால் எப்போவும் இந்த துன்பம் இருக்கும் என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இப்போதைக்கு அந்த கொடுங்காலம் மே 11 விலகுகிறது. இப்போதைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் தேவையற்ற குழப்பத்தையும் சூடான வார்த்தைகளையும் பிரச்சனையும் தந்து கொண்டிருக்கிறார். அது 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி பயிற்சியாவது உங்களுக்கு மாபெரும் யோகம். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வருவது உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். எனக்கு கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. ராகு பயிற்சியால் ராகு பகவான் சனியோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் வருவதால் அந்நிய நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளிநாட்டு தொடர்புகளிலையும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையுடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் சனியும் ராகுவும் சேருவது அவ்வளவு சிறப்பில்ல. அது சில பேருக்கு அது விபரீத ராஜயோகமாக குறுக்கு வழியில் தன லாபத்தை கொண்டு தரும். சில பேருக்கு தன இழப்பை உருவாக்கும். என்னதான் இருந்தாலும் மே 11க்கு மேல் அந்த சனியை ராகுவின் குரு பார்வையிடுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். இப்போது உங்கள் ராசிநாதனாய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்தால் உங்களுக்கு யோகம் வரும். நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி ராகு சேர்க்கைக்கு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஒரு ஆஞ்சநேயர் படத்தை வைத்து பூஜை செய்தால் கொஞ்சம் தாக்கம் தீரும். அல்லது ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவர்கள் ஒரு ஆஞ்சநேயர் டாலரை கழுத்தில் மாட்டிக்கொண்டாலும் நமக்கு ஓரளவுக்கு ஆறுதல் வரும். எனவே நீங்கள் முருகனருள் பெற்று இந்த கிரக சஞ்சாரத்தில் இன்று விடுபட்டு வர வேண்டும். இந்த ராகுகேது பயிற்சியில் கேது பகவான் உங்களுக்கு இனி 4ஆம் இடத்தில் வீடு வாகனம் அம்மா என்கிற சிம்மத்தில் வருவதால் வீட்டின் பேரில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வீட்டின் பத்திரத்தை வங்கிக்கு அடமானம் கொடுப்பதோ இன்னொரு ஆளுக்கு ஜாமீனுக்கு கொடுப்பதோ போன்ற இவைகளை செய்யாதிருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவை சனி பார்வையிடுவதால் நீங்கள் அந்த வீடு வாகன சம்பந்தமான காரியங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு முருகனர்களால் குரு பயிற்சிக்கு பிறகு மே 11க்கு மேல் உங்களுக்கு கனத்த இதயம் இலகுவாகவும் சந்தோஷம் வரும்.
ரிஷபராசி அன்பர்கள், என்ன துன்பம் வந்தாலும் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு மேல் உங்களுக்கு ராஜயோகமான வாழ்க்கை வருகிறது. வரும் மார்ச் 6ஆம் தேதி 2026க்கு மேல் 2026க்கு சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்னாகவே உங்களுக்கு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து என்ன இழப்புகள் இதுவரை நடந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியை தருவார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் கொஞ்சம் விழிப்போடு செயல்பட்டால் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களை ரொம்ப உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லப் போகிறது. எனவே என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மே 11க்கு மேல் இருந்த கஷ்டம் ஒன்றும் இருக்காது. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க வேண்டிய அளவுக்கு எல்லா காரியங்களும் நடைபெறும். நீங்கள் இறை வழிபாட்டோட கூடி எல்லா காரியங்களும் செய்தால் வெற்றி நிச்சயம். தொழில் ஸ்தானத்தில் வரும் ராகு பகவானை சாந்தி செய்ய துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. சர்ப்ப சாந்தி செய்வது நல்லது. அவரவர் இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு செய்து வளம் பெற வாழ்த்துகிறேன். முருகனோடு.